போனா இவ பாட்டி பாட்டி நீ இங்க வா, நான் உனக்கு ஒண்ணு காட்டுதேன். என்னல எங்க கூப்பிடுத? பாட்டி அங்கனே உன் பேத்தி என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு காட்டுதேன் வா. அவ என்னமோ செஞ்சுட்டு போறா, நீ சும்மா ஒரு இடத்துல கடை. ஏலே அங்கன உன் பேத்தி பாத்திரத்துல இழுத்து போட்டு கழுவிட்டு கிடக்காங்கதே, நீ என்னமோ உன் வேலையை பாருங்கத. ஏல பாத்திரம் தானே கழுவுதா, அதுக்கு என்னத்துக்குள்ள நீ சிறந்துகிட்டு வார? பாட்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம துளசியை கூலிக்கு வச்ச வேலையாள் மாதிரி வேலை வாங்கிட்டு கிடக்காக, நீ போய் சும்மா இருன்ற. ஏ என்ன சொல்லுத? ஏலே நீ உன் பேத்திய அம்புட்டு செல்லம்மா இங்கன இருக்க பாத்திரத்தை அங்கன கூட நகத்த விடாம அப்படி வளர்த்துட்டு இங்கன வீட்டு வேலை பாக்குறதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? வா நீயே வந்து பாரு வா. இல்ல நண்டு பாட்டி எங்களை கூப்பிடுத? இல்லை அங்க நீ என்ன சொல்லி பாத்துக்கிட்டு கிடக்க, அத நேர்ல காட்டதான் நான் பாட்டியை கூப்பிடுதேன். நீ சும்மா கிடக்க மாட்டியா? பாட்டி அது ஒண்ணு இல்ல பாட்டி, 5-6 பாத்திரம் கிடந்துச்சு, அத கழுவ போனேன், அம்பிடுதேன். அத பாத்துப்புட்டு இவன் இம்புட்டு வேலையை என்னத்துக்கு செய்தேன்னு கேக்குதான். இங்க பாரு பாட்டி, நீயே சொல்லு, ஏன் வீட்டு வேலையை யார் செய்வா? நான் தானே செய்யணும். 5-6 பாத்திரமா? இல்லை அங்கன அவ்வளவு பாத்திரம் குவிஞ்சு கிடக்குது பாட்டி, அது உனக்கு 5-6ஆ? எங்க உன் கைய காட்டு. இல்ல காட்டுல காட்டு, நீ காட்டுன்றல. இங்க பாரு நண்டு, ரொம்ப குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருக்க பாத்துக்க. சேக்காலின்னு கூட பாக்க மாட்டேன், செவட்டியே அரைஞ்சு போடுவான் பாத்துக்க. இல்லை என்னைய கோவப்படுற மாதிரி சமாளிக்காதுல பாட்டி. இவ வேலை செஞ்சு இவளோட கை எப்படி சவந்து போயிருக்குன்னு பாக்குறியா நீ? இல்ல கைய காமில போல. இல்ல காமில கைய காமிங்கறல்ல. இங்க யாரு அந்த கைய காட்டு. ஏன் இப்படி பண்ணுதே? பாத்தியா இவ கை இப்படியா இருந்துச்சு? இப்படிதான் வளர்த்தியா? பூ கணக்கா இருந்துச்சுல்ல. ஐயோ உடல சத்த நேரம் போயிருந்ததுன்னு வச்சுக்கே, இவ கை கொப்பளமா போயிருக்கும். ஏண்டி நண்டு பைய சொல்லுதவும் சரியாத்தானே இருக்கு. என்னத்தா கை பூரா செவந்து கிடக்கு, அம்புட்டு வேலையா செய்யுத? இல்ல பாட்டி, அவன் சொல்லுதான் நீயும் பேசிட்டு கிடக்க. ஒன்னு சொல்லட்டுமா? இது எல்லாமே உன்னாலதே. நான் என்னல செஞ்சேன்? ஆமா, நம்ம வீட்ல இனி ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லாத்தையும் நீயே செஞ்சு போட்ட. எங்கண்ணா லேசா கொஞ்சம் வேலையை செஞ்சாலும் என் கை செவந்துருது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இலை எல்லாத்தையும் பாட்டி பக்கம் திருப்பிட்டல நீ. பாட்டி அவ என்ன செய்தான்னு பாத்தியா நீ? ஏலே பாட்டிக்கு நான் என்ன செய்தேன்னு தெரியும். தெரியுமா? ஓ உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இவ இங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்காளா? ஆமால, பாட்டியும் அப்பாவும் தான் புகுந்த வீட்ல நான் நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும், எல்லா வேலையும் நான் நல்லா செய்யணும்னு சொன்னாங்க. அதனாலதான் பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சேன். அதே ஏதோ இவன் பெரிய வேலை மாதிரி பேசிட்டு கிடக்கான். பொண்ணு நான் வாழ வந்த வீட்ல இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இது இல்லை நீ என்னமோ ஊடுன்னு உர்த்தா செய்யறன்னு சொல்லுதல்ல, ஆனா உன்னைய வேலை வாங்குறத பார்த்தா ஏதோ இக்கண்ணா வச்சுக்கிட்டு செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுது. 1000 கண்டியாக்கும். இங்க பாரு, ஊடுனா இதெல்லாம் இருக்கதால செய்யும். ஆமா, வெயில்ல அம்பிட்டு சுத்தி தெரிஞ்சு வந்தல, ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல அதெல்லாம் எனக்கு குமாரனெல்லாம் நல்லா தான் வாங்கி கொடுத்தாங்க, நீ பேச்ச மாத்தாத. நான் சுத்தி பார்த்ததெல்லாம் எம்புட்டு ஆசையா உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சு. சரி சரி, இப்ப நான் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. சாப்பிடா பாட்டி, நீ வந்து சாப்பிடு வா. வேணாம் தாயி, நான் பிறகு சாப்பிட்டுக்கிடுதேன். அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு மண்டதாக்கா இது ஆளை விடுங்க.
சாப்பிடலாம். சார் கம்பெனி ப்ரொப்ரைட்டர்னு பேருக்கு மட்டும் தான் சார் என் ஒய்ஃப். மேனேஜ்மெண்ட்லாம் நான் தான் சார் பாத்துக்கிறேன். 1 இயர்ல நீங்க கேக்குற டர்ன் ஓவரை நான் காட்டிடுவேன். மிஷினரிக்கு மட்டும் லோன் சாங்ஷன் பண்ணுங்க, நான் கரெக்டாக கட்டிடுவேன் சார். சரிங்க சார், நீங்க அவங்கள கூட்டிட்டு பேங்க் வாங்க, பேசிக்கலாம். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு வந்துடுவேன் சார். நீங்க வாங்க சார், நான் அந்த மீட்டிங்ல சொல்றேன். ஓகே சார். ச்சே, எல்லாத்துக்கும் இந்த துளசியை டிபெண்ட் பண்ற நிலைமையில இருக்குமே. குடும்பத்தோட அம்புட்டு தூரம் வந்து எங்க துளசிய கல்யாணம் பண்ணி கூட்டியாந்துட்டு என்ன ஜோலியில பாக்குதீங்க? வரேன். எங்க எங்க துளசி கழுத்துல தாலியை கட்டி இம்புட்டு தூரம் கூட்டியாந்து இப்படியா செஞ்சுக்கிட்டு திரிவிய? எங்க ஊர்ல கொத்து வேலை செய்தவன் கூட தான் பொண்டாட்டி சேல கசங்காம லட்சணமா விட்டு பாத்துப்பான். நீங்க என்னடான்னா கூட்டி பெருக்க சொல்லுதீங்க, பாத்திரம் கழுவ சொல்லுதீங்க, என்னென்ன வேலை கொடுக்குறீங்க? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இருக்கிற டென்ஷனுக்கு ஒண்ணு இருடா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். டேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அங்க துளசி அம்புட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கா. உங்க அம்மா அக்கா எல்லாம் எதுவும் செய்யாம உட்கார்ந்து வேலை வாங்கிட்டு கிடக்காங்க. அவளை நீங்களும் அவளை எதுவும் சொல்லாம உட்கார்ந்து கிடக்கீங்க. டேய், நானே மூடு சரியில்லாம இருக்கேன், பேசாம போயிடு. பேசாம போயிரா? எங்க பேசதாங்க வந்திருக்கேன், என்னவோ பேசாம போன்னு சொல்லுதீங்க. உங்க பொண்டாட்டிய அம்புட்டு பேரும் அம்புட்டு வேலை வாங்குதாங்க, நீங்க என்னமோ பேசாம சும்மா இருங்கறீங்க. உங்க வீட்டுல 1க்கு 3 பேர் இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு சோலி பார்த்தாலுமே துளசிக்கு வேலை சுலபமா இருக்கும்ல. தபார், பாட்டி சொன்னதால தான் நாங்க உன்னை இங்க கூட்டோம். ஏங்க, உங்க வீட்டு விஷயத்தை யாருங்க பேசுதா? எங்க துளசிய வேலையாள் மாதிரி நடத்துறீங்களே, அதனாலதான் நான் பேசுதேன். போனா போதுன்னு விட்டா யார்கிட்ட என்ன பேசுற? ஏங்க, முடியாதவனை கை நீட்டி அடிச்சிட்டா மட்டும் ஆம்பளை தானே ஆயிடாதுங்க. தான் பொண்டாட்டிய எவன் பொறுப்பா பாத்துக்கிட்டானோ அவன் தாங்க ஆம்பளை. பொண்டாட்டினா உசுருன்னு இருக்கான்ல, அவன் தான் ஆம்பளை. நான் தம்மா தூண்டுதேன், ஆனா நான் ஆம்பளை. எனக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னா என் பொண்டாட்டிய மகாராணி கணக்கா பாத்துக்கிடுவேன். நான்லாம் அவளை அடுத்த மாசமே வாந்தி எடுக்க வைப்பங்க. புருஷன்னா பொண்டாட்டிக்கு காலகாலத்துல புல்ல கொடுக்கணும். எதுக்கும் லாய்க்கு இல்லாம என்னைய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு. பொண்டாட்டினா உசுருன்னு இருக்கான்ல, அவன் தான் ஆம்பளை.